ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜை பேசுகிறேன். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் வர, சகல சம்பத்தும் கிடைக்க இந்த கோயிலுக்கு போங்க. இந்த தலைப்பில் தான் நான் இந்த பதிவில் பேசியிருக்கேன். பொதுவாக ஜாதகம் பார்க்க வரவங்க எல்லாருமே பண பிரச்சனை தான் அதிகமாக சொல்கிறாங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பாதிப்புகளை தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 70% பேருக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கு. இந்த 30% பேருக்கு எப்படின்னா, அவங்களுக்கு நல்ல வேலை இருக்கு. நல்ல சம்பளம் வருது. அதே சமயத்துல சிலருக்கு தொழில் வியாபாரம்லாம் நல்லா இருக்கு. வருமானம் வருது. அதனால பண பிரச்சனைகள் சிலருக்கு இல்ல. அது 30% பேர் தான். மத்த 70% பேருக்கு பணம் தான் மெயினா பிரச்சனையாவே இருக்கு. பண பிரச்சனைக்காக தான் ஜாதகம் பார்க்கவே வராங்க. ஜாதகம் பார்க்க வரும்போதே அவங்களுடைய குறிக்கோள், இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்காதா? இந்த பணத்தினால படுற கஷ்டம் வந்து எப்ப விலகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லாம் வராங்க. அப்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஜாதகத்துல பாதிச்சு இருக்கு அப்படின்னாவே, பணம் சம்மந்தப்படுற அந்த கிரகங்கள் வந்து பாதிப்புக்கு இருக்கும். அந்த மாரி கிரகங்கள் பாதிச்சதுனால தான் அந்த ஜாதகருக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நெறைய பாதிப்பு, மன உளைச்சல், கஷ்டங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். இப்ப இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஜாதகத்துல ஏதாவது ஒரு வழி சொல்லணும். ஏன்னா, ஜாதகத்துல பார்க்க வரவங்க ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடி தான் வராங்க. அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து அவங்க வாழ்க்கைக்கே ஒரு ஒரு திருப்பு முனையா, நல்ல வழியா இருக்கணும். ஏன்னா, அவங்களுடைய கஷ்டங்கள் குறையணும். அதுக்காக தான் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. "உனக்கு இப்படி கிரகங்கள் சரியில்ல" அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறதுக்கு பேரு ஜாதகத்த பார்க்குறவன்னு பேரு கிடையாது. ஏன்னா, அதுக்கு ஒரு வழி சொல்லி அவங்க வாழ்க்கைய வந்து சரி பண்றது தான் ஜோதிடரோட வேலை. அப்ப இவங்களுக்கு கிரகங்கள்லாம் பாதிச்சிருச்சு. அப்ப அந்த கிரகங்கள் பாதிப்புங்கிறது வாழ்க்கையில இருக்கும். ஏன்னா, அந்த எந்த கிரகங்கள் பாதிக்கப்படுதோ, அது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ஜாதகருக்கு பாதிப்ப குடுத்துக்கிட்டு தான் இருக்கும், அவர் லைஃப்ல. அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அப்டின்னா, நட்சத்திர தார பலன்கள வச்சு, அதுக்கு ஒரு நல்ல பலன கொண்டு வரலாம். நல்ல அதாவது பாதிக்கப்பட்ட விஷயங்கள்லேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலன குடுக்குற மாரி செய்யலாம். அப்ப நட்சத்திர தாரா பலன்கள் வந்து வலிமையா வேலை செய்யும். இதுக்கு வந்து பல வி இது வழிகள் இருக்கு ஜாதகத்துல. நெறைய பேரு நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப நட்சத்திர தார பலனா, பணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது அப்டின்னா, உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சம்பத்து தாரைன்னு சொல்லுவாங்க. அதாவது தனத்தாரைன்னு சொல்லுவாங்க. அந்த தனத்தாரைய ஆக்டிவேஷன் பண்றது. அத இயக்குனா கண்டிப்பா பணம் வரும். நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா, அந்த தனத்தாரை வர நட்சத்திரங்கள் வரும்போது தான் உங்களுக்கு பணங்கிறது கிடைச்சிட்டு இருக்கும். அந்த தனத்தாரை இயக்கும்போது, உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன் உண்டாகும். அப்ப இதுக்கு வந்து அந்த தனத்தாரை இயக்குறதுக்கு, ஆக்டிவேஷன் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த தான் நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். இப்ப விசாக நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, விசாக நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்னன்னு பார்த்தா, அனுச நட்சத்திரம் வரும். அதான் 2வது நட்சத்திரம். அந்த அனுச நட்சத்திரத்தோட மரம் பார்த்தீங்கன்னா, மகிழ மரம்னு வரும். மகிழ மரம். இப்ப இந்த மகிழ மரத்த நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, எந்த ஒரு கோயில்லயும் பார்த்தீங்கன்னா, தல விருட்சம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. தல விருட்சம்னா மரம். அந்த கோயிலுக்குன்னு ஒரு மரம் இருக்கும். அந்த தல விருட்சத்துக்கு அவ்ளோ பவர் இருக்கும். ஆனா, அந்த விஷயம் நெறைய பேருக்கு தெரியாது. நெறைய பேர் என்ன செய்றாங்க, நெறைய போறவங்க எல்லாமே சாமி அந்த கோயில்ல உள்ள கடவுள வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்துர்றாங்க. அந்த தல விருட்சத்த கவனிக்கிறது இல்ல. ஆனா, தல விருட்சம் மூலமா தான் அந்த கடவுளுக்கே வந்து பலன் உண்டாகிட்டு இருக்கு. பலன் வந்து அந்த கடவுள வேண்டுனா, அந்த நீங்க வேண்டுன பலன் கிடைக்கணும்னா, அந்த தல விருட்சம் மூலம் தான் கிடைக்கும். அதனால தான் அந்த கோயில்லாம் பழங்கால கோயில் கட்டம்போதே, ஒரு தல விருட்சத்த அங்க வச்சிருப்பாங்க. ஏன் தல விருட்சத்த வைக்கிறாங்க? அப்டின்னா, ஒவ்வொரு கோயில்லயும் தல விருட்சம் இருக்கிறது, அந்த மரத்துக்கு ஒரு பவர் இருக்கும்.
இப்ப ஜாதகங்கள்ல கிரகங்கள் எது வழியா வேலை செய்யும்னா, நட்சத்திரங்கள் வழியா தான் இருக்கும். நட்சத்திரங்களுக்கு அவ்வளோ பவரு. நட்சத்திரம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு ஜாதகருக்கு அவருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தகுந்த மாரி அந்த 27 நட்சத்திரமும் வேலை செய்யும். அப்படி இருக்கும்போது, அந்த நட்சத்திரங்கள்ல உள்ள சக்திய, பவர எடுக்கிற சக்தி யாருக்கு இருக்குன்னா, மரங்களுக்கு தான் இருக்கு. அந்த மரங்கள் தான் வந்து ஒரு கோயில்ல இருக்கிற அந்த தெய்வங்கள் மூலமா அந்த பவர குடுக்கும். நட்சத்திரங்கள்ல இருந்து எடுத்து. அதனால தான் ஒவ்வொரு கோயில்லயும் பழங்காலத்து கோயில்கள்லாம் தல விருட்சம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது, இந்த விசாக நட்சத்திரத்தில பொறந்தவங்களுக்கு தல விரிச்சா கும்பிடக்கூடிய கோயில் எது? பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, மகிழ மரம். அது திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர் கோயில்ல இருக்கு. அந்த கோயில்ல போயி நீங்க திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த தலவிருட்சமான மகிழம் மரத்திட்ட நீங்க போயி வேண்டுதல் பண்ணி, அங்க வழிபாடு செஞ்சு உங்களுடைய குறைகள் சொல்லிட்டு வந்தா, இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய திருப்பம் உண்டாகும். ஏன்னா, அவங்க வாழ்க்கையில வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஜெயிக்கணும்னா, இந்த திருவண்ணாமலை கோயில்ல இருக்கிற மகிழ மரம். மகிழ மரம் தான் தல விருட்சம். அந்த மகிழ மரத்த போயி அவங்க வழிபாடு செஞ்சு, அந்த இடத்துல அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் சொல்லிட்டு வந்தா, நிச்சயமா விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பலன் உண்டாகும். இந்த பலன் எப்படி உண்டாகுதுங்கிறது நான் முன்னாடியே தெளிவா சொல்லியிருக்கேன். ஒரு ஜாதகருக்கு கிரகங்களால தான் பாதிப்பு. அப்ப கிரகங்கள நம்ம மாத்த முடியாது. ஆனா நட்சத்திரங்கள வந்து ஆக்டிவேஷன் செய்யலாம். ஆக்டிவேஷன் செய்றதுக்கு பல வழிகள் இருந்தாலும், அதிலேயே பவர்ஃபுல்லான விஷயம் மரங்கள். மரங்கள் மூலமா நெறைய பேருக்கு நட்சத்திர மரங்கள் தெரியும். ஆனா, அந்த நட்சத்திரத்த எப்படி நம்ம பயன்படுத்துறதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால அந்த மரங்களுக்கு என்னென்ன பலன குடுக்குற விஷயமும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் நான் இந்த பதிவுல வந்து தெளிவா சொல்லியிருக்கேன். இப்ப விசாக நட்சத்திரத்துல பொறந்தவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சகல விதமான சம்பத்துகளும் கிடைக்கணும்னா, மகிழ மரம் கும்பிடணும். அப்ப அந்த மகிழ மரம் சம்பந்தப்பட்ட கோயில் எது? அப்படின்னா, திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர். அந்த கோயில்ல போயி அவர கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த மகிழ மரத்தையும் கும்பிட்டுட்டு வந்தா, நிச்சயமா விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய நல்ல பலன் உண்டாகும். இந்த மாரி நான் 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா ஆ தேடி தேடி எடுத்து குடுத்துருக்கேன். இது வந்து இப்ப விசாக நட்சத்திரக்காரங்க ஒரு தடவ போய் கும்பிட்டு வந்துட்டா எனக்கு கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி போங்க. பக்கத்துல இருக்கவங்க அடிக்கடி வேணா போலாம். தூரத்துல இருக்கிறவங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவையா, 6 மாசத்துக்கு ஒரு தடவையா, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு, மகிழ மரத்துக்கிட்டயும் உங்களுடைய கோரிக்கைகள, வேண்டுதல்கள சொல்லிட்டு வந்தா, நிச்சயமா விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் உண்டாக ஆரம்பிச்சுரும். இது நீங்க உணர்வு பூர்வமா உணர ஆரம்பிச்சுருவீங்க. இது வந்து இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் இப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.